ஹாமி ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஜிமின்கான ஒன் ஷாட். ஸோ அதுக்கு மட்டும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்டா, தயவு செஞ்சு ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். சரி ஓகேடா, எங்கேயாவது தனியாக போய் உட்காந்து கேளுங்க. அப்போ தான் உங்களால் ஸ்டோரியை நல்லா ஃபீல் பண்ண முடியும். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் இல்லைடா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த டைட்டில் என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களோ, அதே டிட்டோ வயனோட கேரக்டரும் இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க, 2 பேரும் சேம் வைப்ரண்ட்டில் தான் இருப்பாங்க. எனக்கு புரியுது, வளவலன்னு பேசி டைம் ஓட்டாதீங்கன்னு. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதோட ஆஃப்டர்நூன் டைம். நீங்கள் எல்லாரும் ஒரு மேரேஜ்க்காக கிளம்பிட்டு இருப்பீங்க. அதாவது ஜிமின் சைடு ரிலேட்டிவ் மேரேஜ். ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 மந்த் தான் ஆயிருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு சாரி, செம்ம ஃபார்மலா அப்படியே பட்டு ஜரிகை வச்சு செம்ம ஹோம்லியாக வியர் பண்ணிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வரீங்க. ஏ, எல்லாம் கரெக்டாக இருக்குல்லடி, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆ, எல்லாம் சூப்பராக இருக்கு. உனக்கு என்ன கலர் கட்டினாலும் சூப்பராக இருக்கு. நான் என்ன பண்ணுறது, எங்க பாரு, எனக்கு சாரி கட்டக்கூட வரல. ஏ, சும்மா சொல்லாத, ஜெமினுக்கு பிடிக்கும்ல. ஆ, என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஏண்டி, எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்கறத விட்டுட்டு ஏண்டி அவனுக்கு மட்டும் பிடிக்குமான்னு கேட்குற? எல்லாம் அப்படிதான். எனக்கு வேற யாருக்கும் பிடிக்க வேண்டாம். என் மாமனுக்கு மட்டும் பிடிச்சா போதும். அவன் ஒருத்த கண்ணு என்ன பார்த்தா போதும், ரசிச்சா போதும், பார்த்துட்டே இருந்தா போதும். அம்மாடியோ, போதும் போதும், வா. நீங்க ஃபைனல் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. அவன் ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பான். ஏய், அங்க பாரு, எப்படியோடா இன்னைக்கு கண்டிப்பா மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். ரெடியாகி வந்துட்டாங்க. டேய் பைத்தியக்காரா, நாளைக்கு தானடா ரிசப்ஷனு. டேய், என்ன கான்செப்ட்ல பேசுறேன்னே புரியாம பேசாதடா நீ வேற. ஜெமின் அப்படியே உங்களை திரும்பி பார்த்தவன் தான். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களே பார்த்துட்டு இருப்பான். கண் கூட சிமிட்ட மாட்டான். நீங்களும் அங்கேருந்து அவன் அப்படியே ஆசையாக பார்த்துட்டே கீழே வரீங்க. அப்படியே அவன் பக்கத்தில் வந்து சைடில் நின்றுட்டு அடக்கமா, அம்மா என்ன பார்க்க பொண்ணாட்டி எப்படி இருக்கா? சொல்லணுமா இல்ல காட்டணுமா? ம், உன் விருப்பம். எனக்கு ரொம்ப பேசுறது பிடிக்காது. உனக்கு தெருவில் பொண்டாட்டி ம், தெரியும் அத்தான். அத்தானா? என் அத்தான்னு கூப்பிடும் போதெல்லாம் என்னமோ பண்ணுதுரே. எப்படி பப்ளிக் பிளேஸ்ல கூப்பிடாத. அப்படியா அத்தான்? சரி, கூப்பிடல. கொல்றியடி. பக்கத்துல நின்னுட்டு ஏதோ பண்ண முடியாம நிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க. நம்மள சொல்லிட்டு இவங்க லேட் பண்ணுறாங்க பாருடி, பாப்பலாம். டேய் மணி, உன் பொண்டாட்டி எங்கடா? ஆமா, ஏன் பொண்டாட்டி எங்க? அவளை விட்டு வந்துட்டீங்களா? ஐயோ இல்லை, அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா. ஆ, தோ வந்துட்டப்பா உன் பொண்டாட்டி. சரி, கார் எடுங்க வாங்க சீக்கிரம். டேய் மச்சான், நீ பின்னாடி உட்காரு. ஆ, சரிதான்டா. பொண்டாட்டியை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை கழட்டி விட்டான் பாரு. உனக்கு தேவையா அது? அவன் சொல்றதுக்கு முன்னாடி மூடிட்டு வந்து பின்னாடி உட்கார்றது தானே. வா. அவன் அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே உள்ள உட்காருங்க. அத்தா, கதவை க்ளோஸ் பண்ணிடுங்க, நான் உட்காந்துட்டேன். அவன் அப்படியே விண்டோக்குள்ளே பூந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து. வேண்டாம் பொண்டாட்டி, வேண்டாம். ம், சரிங்க அத்தா. கொல்றாளே. ஒரு வரைக்கும் சும்மா இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரான். சீரியஸ்லி, ஒரு செகண்ட் டைம் கிடைச்சா கூட திரும்பி திரும்பி உங்களே பார்த்துட்டு வருவான். நீங்களும் ஒரு மாதிரி அவனை டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு வரீங்க. ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுறீங்க. அப்படியே எல்லாரும் இறங்கி உள்ளே போகிறீங்க. ஏண்டா, காலையிலே வர சொன்னேன், மத்தியத்துக்கு வரீங்க. அன்னைக்கு வரை ஆடான்னு ஆடுறாடா. என்ன பண்றது, என் பொண்டாட்டியை ஓட்டிட்டு தானே வரணும். டைம் ஆகுதானமா செய்யும். சரி போங்க போங்க போங்க, பார்த்துக்கலாம். போமா சொல்லும். அப்படின்னு அவன் உங்கள் மாமியாரை சமாதானம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி இவங்க கொஞ்சம் இன்சல்ட் ஆயிருப்பாங்க தான், பிகாஸ் நீங்கள் லேட்டாக வரனால. பட் நீங்கள் அப்படியே வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு உங்கள் மாமியார் கிட்ட போகும்போது அப்படியே சைடில் பார்த்துட்டே போகிறீங்க பின்னாடி வரைக்கும் திரும்பிட்டு. அவனால சத்தியமாக இக்னோர் பண்ண முடியல. டேய் மச்சான், பார்த்தது போதும்டா, வந்த வேலையை போய் பாப்பா வாடா. டேய் வாடா, திட்ட போறான்டா அவன். மேரேஜ் வரைக்கும் வந்துட்டு
ஒரு வேலையும் செய்யாம தின்னுபிட்டு மட்டும் போகணும்னு சொல்லிடுவான். வா. ஐயோ சினுங்காதடா வாடா. ம் அத்தை. என்னம்மா நீயே? ஆவுன்னா என் வீட்டு சைடு இருக்கிறவ லவ்வு திவுன்னு குதிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரியே லேட்டா வரியம்மா. இல்ல அத்தை, நீங்க இந்த புடவை கட்டிட்டு தான் வரணும்னு சொன்னீங்களா? இது பொறுமையா அயன் பண்ணி எடுத்து கட்டிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனா அவர் டைமிங் 11 மணின்னு தான் சொன்னாரு. அவன் தானே வரட்டு வரட்டு பேசிக்கிறவன. நீ வாடி தங்கம். அவன் மருமவ தான் என்னமோ பெரிய உலகழகி மாதிரி காட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. என் மருமவ அழகு கீழாவாளாவ? நீ வா தங்கம், நம்ம பாத்துக்கிடுவோம். இது ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா அவங்க மருமக பெருசா இவங்க மருமக பெருசாங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எங்கேயும் அப்படிதான். ஆனால் மற்ற மருமகளுக்காக உங்கள் மாமியார் நடிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே உங்களை அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு அம்மா கிடையாது. அந்த குறையே தெரியாத மாதிரி தான் இந்த ஃபேமிலி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. டேய் ஐஸ்கிரீம்டா. என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இருவரா. அவன் அப்படியே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே உங்களோட முந்தானை எடுத்து உங்களோட இடுப்பில் சொருவுறீங்க. ஓ அபாயகரமான வழி. அவங்கள பார்த்துட்டு ரொமாட்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸையும் அந்த ஸ்டிக்கையும் அப்படியே எடுத்து ஒரு ஸ்கூப் வாயில் வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு நடந்து வரான். என்ன தான் ஐஸ்கிரீம் உங்களுக்கு மட்டும் தானா? உங்கள் பொண்டாட்டிக்கு இல்லையா? ரொம்ப ஒன்றடி. இருட்டுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ம் இந்த ஐஸ்கிரீம். ம் தேங்க்ஸ் அத்தா. அடியே. நீங்கள் அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனை க்ராஸ் பண்ணி போகும்போது நைட் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. பெருசுங்களாம் இந்த சைடு பேசிகிட்டு இருப்பாங்க. ம் ஆமாம் ஆமாம், நம்ம காலையில் மெஹந்தி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஈவினிங்குள்ளே நல்லா செவந்துடும். ம் பொண்டாட்டி டைம் ஆயிடுச்சு. தூங்க போகலாம். ஆ பொண்டாட்டி இல்லைன்னா இங்கே ஒரு வேலையும் நகராது போலையே. ஆமா அப்படிதான். 3 நாள் குத்த வச்சா அப்போ தெரியும் என் மாமனோட ஆட்டம் என்னன்னு. கருமோ. அதை நிறுத்தினாலும் குத்தம், நிறுத்தலைனாலும் குத்தம். என் மாமனுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள்லாம் பத்தாது. மாசத்துல 31 நாள்னா என் மாமா மட்டும் 32வது நாள் கேட்பாரு. எல்லாத்தான். ஐயோ சாவடிக்கிறாளே. டே குஞ்சா எந்திரிச்சு போடா இங்கிருந்து. மாமா ஏய் நீ சும்மா இரு. அதே பொண்டாட்டி மாடி. எந்திரிச்சு போடா. முடியாதுப்போ. இவனு. அவன் அப்படியே அவனை உங்க லேப்ல இருந்து தூக்கிட்டு டே மச்சான் இவனை கொண்டு போய் காம்பவுண்டுக்கு வெளியே வீசிட்டு வாடா. அடே இவன் எங்க அண்ணன் பையன்டா. அடப்பாவி. ஏய் நீ வாடி போலாம். அப்படின்னு உங்க கையை பிடிச்சு உட்காந்துட்டு இருந்தவங்களையும் எழுப்பி விட்டுருவான். பாத்தியா எவ்வளோ ஆசையா இருக்காருன்னு? நீயும் தான் இருக்கியே தண்டம். ஏய் அவன் பொண்டாட்டி தாசண்டி. என்னாச்சு மாமா? ஒரு நிமிஷம். டே மச்சான் பொண்டாட்டி தாசனா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவன் பொண்டாட்டிக்கு தாசனா இருக்கணும். அதுதான் இங்க மேட்ரு. அப்படி பார்த்தா நான் என் பொண்டாட்டிக்கு தாசன் தான். போதுமா? ஆ அவனை பத்தி ஏண்டி வாயை பழக்கிற? நீ வாமலு நம்ம போலாம். என்ன இருந்தாலும் ஜீமின் மாதிரி லவ் பண்றதுக்கெல்லாம் பொண்டாட்டியா இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். இப்ப என்னடி சொல்ல வர? உனக்கு அவனை பிடிச்சிருக்குங்கிறியா? ஏன் எனக்கு மட்டுமா? வந்தவங்க அத்தனை பேரும் பேசிட்டு இருந்தாங்க ஜீமினை பத்தி. ஏன்னா அவன் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சிருக்கான். நான் மட்டும் என்ன உன்னை கூனி மாதிரியா வச்சிருக்கேன்? உன்னையும் அப்படிதானே வச்சிருக்கேன். ஆ கிழிச்ச. இன்னைக்கு நான் என்ன கலர் புடவை கட்டியிருக்கேன்னு திரும்பி வந்து சொல்ல பார்ப்போம். அட்லீஸ்ட் என்னோட பிளவுஸ்ல என்ன டிசைன் போட்டிருக்குன்னா சொல்ல பார்ப்போம். தெரியாதுல்ல? அவனை கேளு. அவன் என்ன புடவை கட்டினா அழகா இருப்பான்னு கூட சொல்லுவான். உன்னெல்லாம் சிம்மன் உங்களை ரூமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவான். நீங்கள் உங்கள் ஹேரில் குத்தி இந்த கிளிப்பை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஃப்ரீ ஹேரில் ஒன் சைடு உங்களோட லாங் ஹேரை தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களோட ஷோல்டர் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அவங்க தலைக்கு ஒரு கை கொடுத்து அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்து ஒன் சைடாக படுத்துட்டு இருப்பீங்க. அவங்க தலையை தூக்கி அவங்களோட சாரி மேலே போட்டுட்டு அத்தான் ஏய் நடி காலையில இருந்து சும்மா தான். ஏன் நான் அவனை அப்படி கூப்பிடக்கூடாதா? இல்லை அவனுக்கு பிடிக்கலையா?
அவன் அப்படியே தவலை வச்சு அவனோட ஃபேஸை வாய்ப் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் அப்படியே இருந்துச்சு அவன் பக்கத்தில் க்ளோஸாக உட்காருங்க. இல்லைன்னு இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. ம். மாமா, எல்லாரும் சொல்கிறாங்க நீ என்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஏன்னா நீ என்னை மட்டும்தான் பார்க்குற, என் கூட மட்டும்தான் பேசுகிற, க்ளோஸாக இருக்க. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவன் சின்ன கேப் கிடச்சா எப்படா வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் போடலாம், பாலம் கட்டலான்னு பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா என் மாமா எப்போ என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் அப்படி? பசங்களோட மென்டாலிட்டி அவ்வளோதான். ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை விட மாட்டாங்க. இவ என் பொண்டாட்டியே வந்தால் நல்லாயிருக்கும், அவ என் பொண்டாட்டியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவ்வளோ கற்பனை வச்சுருப்பானுங்க. சரி, நீ அப்படி யாரையும் நினச்சி பார்த்துட்டே இல்லையா? நினச்சிருக்கேன், அப்படி இல்லை. ஒரு உருவம், ஒரே ஒரு உருவம், ஃபேஸ் இல்லாமல், அதுக்கு உன்னோட ஃபேஸை வைக்கிற வரைக்கும் அவ தான் என் பொண்டாட்டின்னு அப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த உருவம் நீதான். என்ன நினச்சா எனக்கே பொறாமையாக இருக்கு. ஆ, ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். எனக்கு எத்தனை பேர் உன்னை கண்ணு வச்சாங்க தெரியுமா? அப்பவே சுற்றி போகணும்னு நினச்சேன். சரி, கிழக்க பார்த்து உட்காரு. அப்படியே நீங்கள் போயிட்டு கீழே கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகு, உப்பு இதெல்லாத்தையும் அந்த பேப்பர்லேருந்து எடுக்கிறீங்க. எதுடி கலக்கு? இரு, நீங்கள் ஃபோன் எடுத்து காம்பஸ் வச்சு பார்த்துட்டு அவனை அப்படியே திருப்பி உட்கார சொல்கிறீங்க. இந்த பக்கம் மாமா. ஊருக்கண்ணு, உறவுக்கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, ஊரில் இருக்கிறவளுக்கு பொண்டாட்டி கண்ணு, அவ கண்ணு, இவ கண்ணு, முதல கண்ணு, பேய் கண்ணு எல்லாம் பட்டு என் மாமா கிட்டே வரக்கூடாது. எல்லாம் செத்து போயிடணும், காணாமல் போயிடணும். என் மாமா இதே மாதிரி நான் லவ் பண்ணிக்கிட்டு 1000 வருஷம் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். துப்பு மாமா அப்படின்னு முன்னாடி நீங்கள் கையை நீட்டீங்க. அவன் உங்கள் கையை அப்படியே அதே மாதிரி உங்கள் கை மேலே சேர்த்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் பாம்பை மட்டும் அப்படியே உங்களையும் சுற்றி போடுவான். அதே மாதிரி என் பொண்டாட்டி மேலே எவன் கண்ணு வச்சாலும் அவன் கண்ணும் நொட்டிட்டு போகணும். ஃபஸ்ட்டு நீ துப்பு, அப்புறம் நான் பண்ணுறேன். தூ தூ தூ. நீரு நான் அதை கீழே கொண்டு போய் அடுப்பில் போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. அவசரம் தான் யாத்தானுக்கு. ஏய், சீக்கிரம் வந்துடு. அப்படி நீங்கள் கீழே ஓடிடுறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவன் மண்டே செஞ்சுட்டு நின்றுட்டுருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் செம்ம டயர்டாக அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவனை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவங்க புடவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு. ராத்திரி அவன் நடந்துக்கிறதுக்கும் பகலில் தூங்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் மாமனுக்கு 2 முகம் இருக்கு. அந்த 2 முகமும் எனக்கு தெரியும். அப்படியே நீங்கள் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே இருந்துச்சு ஸ்மைல் பண்ணிட்டு உங்களோட ஹேர் எடுத்து பன் போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுச்சிங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேர் நல்லா ஈரமாக இருக்கும். அப்படியே ஒரு பன் போட்டுட்டு டவலை வச்சு அந்த எழுப்புலான்னு வரீங்க. குப்பர் அடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். எழுப்புறதுக்கே மனசு இல்லை. என்ன பண்ணுறது? கீழே லவ்வதுவோன்னு கத்துவாங்க. நீங்கள் முன்னாடி உங்கள் ஹேர்லேருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கும். அப்படியே அவன்கிட்ட ஜூமில் போயிட்டு அவன் குப்பர் அடித்து படுத்துட்டு இருப்பான் ஒரு சைடு திரும்பின மாதிரி. அவனோட கண்ணத்தில் அப்படியே சொட்டு சொட்டாக விழுற மாதிரி பண்ணுறீங்க. மாமா மாமா இப்படி சொன்னால் நீ எழுந்திருக்க மாட்டேன். அத்தா அத்தா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டதும் அவன் அப்படியே பட்டுன்னு கண்ணை முடிச்சுட்டு ஒரு கையை உங்களோட கழுத்துக்கு பின்னாடி ஷோல்டர் போட்டு அப்படியே கீழே அழுத்திடுறான். எவ்வளோ திமிருந்த காலங்கத்தால பெருப்பேத்திட்டு இருப்போம்னா. ஐயோ, இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். மறுபடியும் அழுக்கு பண்ணாத அழுக்கு பையா விடு. I love you.
லவ் யூ. இந்த புடவை எப்படி இருக்கு? ம், ம். அவ அப்படியே எந்திரிச்சு உட்காந்து 2 கையும் வச்சு, இப்படி இருக்கு என் கண்ணை போட்டுரும். நீ தானே சொன்ன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒயிட் கலர் சாரியில் கோல்டன் கலர் டிசைன், கோல்டன் கலர் பார்டர்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அழகா இருக்கேனா? வெட்டியா இருக்கா பட் ஃப்ளீட் எடுத்து குத்து. ம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா வந்து குத்து விடு. ஏன் நேற்று நைட்டு குத்துனது பத்தலையா? அடி கொழுப்பு தானே உனக்கு. காலங்கத்தால என்ன பேசிட்டு இருக்க? போ, எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் எனக்கு சாரி கட்டி விடு. வந்து வச்சு ம், போ 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 போ, இங்கே தான் இருப்பேன். போயிட்டு வா. நான் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கீழே உட்காந்து உன்னோட சாரி ஃப்ளீட்லாம் எடுத்து விட்டுட்டு இருப்பான். வாயில் அப்படியே ஒரு ஸ்லைட் பின்ன வச்சுட்டு, சீட்டை பிடி. இரு இரு. இது ஓகே மாமா? ஆ, சரி. ஆ அவ்வளோதான். அவ்வளோ சொல்லிக்கோ. ம் ம் இவன் நல்லவா புருஷன். எனக்கும் ஒன்று வாச்சிருக்கே தண்டக்கரு மந்திரம். இந்நேரம் காலங்கத்தில் ஊர் சுத்த போயிருக்கும், இல்லை எங்கேயாவது கிச்சனில் உட்காந்து தின்னுட்டு இருக்கும். அடிப்பெல்லாம் எடுத்து விடுறான். இங்கே நின்று என்னத்தை பார்த்துட்டு இருக்கா? ஏய் என்ன என்ன ஏண்டி எரிஞ்சு விழுவுற? பின்ன அங்கே பாரு, ஒரு நாளாச்சும் நான் எப்படி புடவை கட்டியிருக்கனாவது நீ பாப்பியா? அவன் பொண்டாட்டி பர்ஃபெக்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு முட்டி போட்டு உட்காந்து வேலை பார்க்குறாயா? சனியா நீயும் தான் இருக்கியே. வயனு ரெடி ஆயிட்டியாடி? இவனை டேய் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு பிளான்ல இருக்கே நீ. நட உளர்ற. ஆ, ஒரு நிமிஷம் மாமா. இந்த கம்மலா மாமா? ரெண்டுமே நல்லா இல்லை. ஐயோ, நான் இந்த 2 தான் இந்த டெஸ்க் எடுத்துட்டு வந்தனே, என்கிட்ட வேற இல்லை. உங்ககிட்ட இருக்காடி? நான் எங்க எடுத்துட்டு வந்தேன்? நேத்து போட்டிருந்ததா இன்னைக்கும் நான் போட்டிருக்கேன்ப்பா. என்கிட்ட இருக்கு. நீ எடுத்துட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். ஆஹா டிவோர்ஸ் கன்ஃபார்ம். பார்க்குறாளே முறைக்கிறாளே. ஐயோ அவன் அப்படியே போயிட்டு அவனோட பேக் ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து ஒரு செட் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். செம்ம அழகா இருக்கும். ஃபுல் கோல்டன் கலர்ல, நடுவில் மட்டும் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு, பார்க்கவே நெக் ஒட்டின மாதிரி, ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்கும். லைட் மாடல் பார்க்க ஆன்டிக் வித் இன்விசிபிள் செயின் மாதிரி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ எலகெண்ட்டாக இருக்கும் உங்கள் நெக்குக்கு. அதுக்கு மேட்சிங்காகவே ஸ்டெட்டும் இருக்கும். இதுதான் கரெக்ட். வாவ் மாமா, உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு மாமா. இது என்னோட பாக்ஸ்ல இல்லையே, புதுசு மாதிரி இருக்கு. புதுசுதான். நேற்று இவனுங்களை வெளியே கூப்பிட்டு போனானுங்க ஈவினிங். அப்போது ஸ்ட்ரீட்டில் அம்மாவை பொண்ணு சேல் பண்ணிருந்தாங்க. பார்த்தேன், பிடிச்சது, சரின்னு வாங்கிட்டு வந்தேன். பாத்தியா, நீ எதாச்சியா வாங்கினது இந்த சாரிக்கு எப்படி மேட்ச் ஆயிருக்குன்னு? 2 பேருக்கு ஒரே டெலிபதி மாமா. அப்படிதான் முடிச்சு விட்டான். குடும்பமே அழிய போகுது. நேத்து வெளியே போனீங்களா? எப்போ? எதுக்கு போனீங்க? பார்ட்டிக்கு. ஏய், ம். ஓ சொல்லக்கூடாது. பாத்தியா, வெளியே போயிட்டு பொறுப்பா அவன் பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கான். நீ நல்லா நிக்க வச்சுட்டு அப்படியே உன்னை, நீ வெளியே வா, உனக்கு இருக்கு. ஐயோ, அட பாவிங்கள, ஒரு குடும்பத்தை முடிச்சு விட்டீங்களேடா. பொடட்டி இறி வர அவன் கொடுக்குறான். நீ திரும்ப. ம் அவன் அப்படியே உங்க ஹேர் எடுத்து முன்னாடி போட்டுட்டு அப்படியே அந்த செயினை போட்டு அந்த ஹூக் போடுறான். இரு. அப்படின்னு வாயில கடிக்கிறான். நீங்க அவனோட ப்ரீத்தை ஃபீல் பண்ண முடியுது உங்க நெக்ல. நீங்க அப்படியே கண்ண முடியாத ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா ஹாப்பியா அவனை பார்த்து திரும்புறீங்க. உங்க ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்துட்டு அவ்வளோ ரொமான்டிக்கா உங்க காதில் இருக்கிற கம்மலை கழிச்சிட்டு இந்த புதுசை போட்டு விடுறான். அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அந்த ஜிமிக்கியை லைட்டாக ஆட்டி பார்ப்பான். இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே உங்க காது கிட்ட வந்துட்டு, இன்னொரு ரவுண்டுக்கு வாய்ப்பு இருக்கா? சி போட மாமா. அப்புறம் நானும் உனக்கு ஒன்று கொடுக்கணும். அவன் அப்படியே அவன் கண்ணத்தை தொடச்சிட்டு
அப்படியே பக்கத்தில் வரான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் போய் உங்கள் லக்கேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. இது நானும் அவளும் லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போகும்போது பார்த்தேன் மாமா. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் அப்போவே கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் உன் பர்த்டேக்கு கொடுத்துக்கலான்னு வச்சிருந்தேன். பரவாயில்ல, நீ இப்போ போட்டாலும் அழகாக தான் இருப்ப. என்ன இன்னைக்கு நீ இதை தான் போடணும். அவன் ஆல்ரெடி போட்டிருந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு நீங்கள் கொடுத்த ஷர்ட்டை போடுறான். ம், ரொம்ப அழகாக இருக்கு மாமா. என் கண்ணே பற்றும். ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆஃப்டர் ஒரு 2-3 months. நான் ஏந்துக்கு லேட் ஆயிடுச்சு மாமா. ஒரு 2 நிமிஷம் பொறுத்தா என்ன? காலையில் சாப்பிடாம கொல்லாம போயிட்டேன். டைம் ஆயிடுச்சுடி. மீட்டிங் இருந்தது. சமைக்க முடியலன்னு சொல்லு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு கோவமா பேசுற? என்னால் சமைக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டே எனக்கு எப்படி தெரியும்? 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. நானும் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கேன். மீட்டிங் அது இதுன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டே இருக்கேன். போ எனக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா திரும்பி டைனிங் டேபிள் மேலே இருக்கிற அந்த சேரில் ஒரு அடி அடிப்பான். சடன்லி வளையல் உடையிற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே திரும்பி பார்க்குறான். இங்கே ஃபைண்ட் ஆகி தரையில் இருப்பீங்க. ஏய் அம்லு, என்னடி என்ன? உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டேய் விட்றா மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவள் 2 days ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்ததா சொன்னான். என்னாலேயும் அவள் கூட வர முடியல. திடீர்னு வீட்டில் வேலை அதிகம் ஆயிடுச்சு. மாமனார் மாமியார் வந்ததுனால நானாவது வந்திருக்கணும் அவள் கூப்பிட்டதுக்கு. இது மொத்தமும் என் தப்பு தான். நான் தான் அவளை கவனிக்கல. என்னதான் சொல்லணும்? நான் தான் அவளை அலட்சியமா இருந்துட்டேன். நான் முதல்ல டாக்டர், என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு? இது பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? சச்சா, இல்லை இல்லை. பட் இது கொஞ்சம் ஏர்லியராகவே ஃபைன் பண்ணியிருக்கலாம். ஷி இஸ் 3 months ப்ரெக்னென்ட். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன கேபினில் வந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 10 minutes கழிச்சு உள்ளே போய் அவங்கள பாருங்கள். ஸோ டாக்டர் கூப்பிட்டனால ஜிமின் அப்படியே அவங்க கூட போயிடுறான். இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உங்களோட ஹஸ்பண்டும் மட்டும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. மாமா வரலையா? அவனுக்கு இன்னும் என் மேலே கோவமாக இருக்கா? தெரியும், நான் அவன்கிட்ட அப்படி சண்டை போட்டுக்க கூடாது. எனக்கு அறிவே இல்லை. அவனுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். நானும் தெரியாமல் அவனை டென்ஷன் பண்ணிட்டேன். என் தப்பு தான். நான் அவனை உடனே பார்க்கணும். என்னை கூட்டிகிட்டு போ, நான் வரேன். ஏய் இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது கேளு. அவங்களுக்கு ட்ரிபிள்எட்ஸ், அதாவது 3 குழந்தைங்க. ஐயோ, ஓகே டாக்டர். வேற? இது அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட், இது அவங்களோட மெடிசன்ஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். அவன் அப்படியே டாக்டர் கூட பேசிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் அவன் கூட ஆட்டம் பிடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் பெட்டை விட்டு கீழே இறங்கியிருப்பீங்க. இல்லை இல்லை, நான் அவனை பார்க்கணும், அவனை சமாதானம் பண்ண. மாமா, ஐம் சாரி. எனக்கு அறிவே இல்லை. நான் சரியாக சாப்பிடல போல. அந்த மயக்க போட்டு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. பேசாமல் தண்ணி தெளிச்சு ஹெல்ப் இருக்கலாம்ல. நீ பிடுங்க வேண்டாம். ஏன் மச்சான், நீ பிடுங்கிட்டியா? சாரி மச்சான். டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் டாக்டர் அவன் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்படியே வாங்கி படித்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு மாமா? எனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா? நான் அந்த வீட்டு போயிடுவேண்ணா. என்ன சொன்னாங்க? இன்னும் எனக்கு எவ்வளோ நாள் இருக்கு? ஹை, ஏ ட்ரிபிள்எச்டி. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி பைத்தியம். இங்கே பாரு, 3 குழந்தைங்க. ஏன் மச்சான், போடலன்னு தரமா போட்டல்ல, மூடிட்டுறா நீ வேற. காச்சி புருஷா, பண்ணி வச்சிருக்கிற வேலையை பாரு. 3. ஐயோ,
ஏய் அ, நீ வா, நம்ம வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். வா. ஆ ஆ ஆ ஆ நான் அப்பவே உன்னை வெளியே எடுக்க சொன்னல. இப்ப பாரு. போடா காஞ்சி புஷா. I love பொண்டாட்டி. அப்படின்னு பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க லைட்டா. ஒரு ஹாப்பி எண்டிங், ஒரு க்யூட்டான லவ்லியான ஒரு சாஃப்ட் ஸ்டோரி, ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. இதில் நம்ம என்ன மாரல் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வெறும் பேரை வச்சு மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. உண்மையிலே அந்த விஷயம் அந்த மாதிரி தானே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் எல்லாரையும் வெறும் ஃபேஸை மட்டுமே வச்சு அவங்க இப்படி தான் அப்படி தானே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க கூட பேசி பாருங்க, பழகி பாருங்க. அப்போ தான் அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை பிடிச்சிருந்தா யோசிங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இப்போ அவங்களோட பெஸ்டியாக இருப்பாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா ம் தடவை வேணா செல்லக்குட்டீஸ், லவ் யூ சலங்கி அண்ட் பாரஹியோ.